பன்முகத்தன்மை கொண்ட வேற்றுமையில் ஒற்றுமையை காணும் பெருமை மிக்க இந்தியாவில் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பகையை வளர்ப்பது, தமிழர்களுக்கும் பீகார் மக்களுக்கும் பகை உண்டாகும்படி நடந்து கொள்வது போன்ற அற்ப அரசியல் செயல்பாடுகளை நிறுத்திவிட்டு நாட்டின் நலன் மீது பிரதமரும் பாஜகவினரும் கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பகையை வளர்ப்பது அப்படின்னு இருக்கிறார். இதை யாரு பண்றா? பாஜகவா பண்ணுது? சொல்லுங்க மக்களே, நீங்க சொல்லுங்க. இந்துக்கள் பண்டிகைக்கு, ஏதாவது ஒரு பண்டிகைக்கு திமுகவினர் வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்களா? மற்ற மதத்தினர் கொண்டாடக்கூடிய எல்லா பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்லக்கூடிய திமுகவினர் இந்துக்கள் நாம கொண்டாடக்கூடிய ஏதாவது ஒரு பண்டிகைக்கு திமுகவினர் வாழ்த்து சொல்லியிருக்காங்களா? உதயநிதி அவர்கள் இப்போ நம்ம கொண்டாடின தீபாவளிக்கு கூட இதை நம்பக்கூடியவங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள்னு சொன்னாரு. இதே வார்த்தையை மற்ற மதத்தினர் பண்டிகைக்கு இதை நம்பக்கூடியவங்களுக்கு வாழ்த்து சொல்றேன்னு சொல்ல முடியுமா? சொல்லி இருக்கிறாரா? என் மனைவி இந்த மதத்தினர், அதனால எனக்கு இந்த மதத்தை பிடிக்கும், இதை நான் கொண்டாடுவேன்லாம் பேசின இவர் இந்துக்களுக்காக இந்து பண்டிகையை, ஏதாவது ஒரு பண்டிகையை இவங்க கொண்டாடி இருக்காங்களா? பொங்கலையே சமத்துவ பொங்கல்னு கொண்டாடக்கூடியவங்க இவங்க. அந்த பொங்கல் வைக்கக்கூடியவங்க யாரு? சூரிய பகவானை கும்பிடக்கூடியவங்க யாரு? பானையில பொட்டு வைக்கிறது யாரு? மாட்டை கும்பிடுறவங்க யாருங்க? முதல்ல மாட்டை தெய்வமா கும்பிடுறவங்க யாரு? அப்புறம் என்ன அங்க சமத்துவ பொங்கல் வந்துச்சு? தமிழ் புத்தாண்டையே கொண்டாடாத, வாழ்த்தே சொல்லாத இவங்க கிட்ட போய் இந்துக்கள் பண்டிகைக்கு ஏன் வாழ்த்து சொல்லலைன்னு கேட்க முடியாது. இன்னொன்று, தமிழர்கள் பண்டிகை இந்துக்கள் பண்டிகைன்னு முதல்ல இதையே பிரித்து வேறுபடுத்தி பார்க்க முடியாது. ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான். இதில் என்ன அப்படின்னா, திமுகவினரை குறிப்பிட்டு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் திமுக தலைவர் நைஸாக இதில் தமிழர்களை கோத்துக்கிட்டாரு, சேர்த்துக்கிட்டாரு. ஏன் அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதை பார்ப்போமா? தமிழ்நாட்டில் பீகார் மக்களை திமுகவினர் துன்புறுத்துவதாகவே பிரதமர் மோடி பேசியிருந்தார். பீகார் மக்களை பொன்முடி, டிஆர்பி ராஜா, ஆராசா போன்றோர் அவமதிக்கும் வகையில் செயல்பட்டனர். தமிழ்நாட்டில் திமுகவினர் செயல்பாடுகளை சுட்டிக்காட்டியே பீகாரில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருந்தார். திமுகவினரை விமர்சித்து பிரதமர் மோடி பேசியதை தமிழர்களுக்கு எதிரானதாக திரிக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். திமுகவினரை விமர்சித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசியதை தமிழர்களை விமர்சித்து பேசின மாதிரி இவங்க திருப்பி போட்டுக்கிட்டு இருக்காங்க.